வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேக்கி கண்ணின் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். 2 நாளாவே ஒரே ஃபீவரா இருக்குங்க. என்ன ஃபீவர்னு கேக்குறீங்களா? அதாங்க எல்லோ ஃபீவர், சிஎஸ்கே, ஐபிஎல், எல்லோ திஸ் டைம் ஆஃப் த இயர். இந்த 2 மாசம் செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா சிஎஸ்கே விஸ் மும்பை இந்தியன்ஸ் முதல் மேட்ச் வெற்றிகரமா சிஎஸ்கே துவங்கியிருக்காங்க. மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமே ரிவ்யூ போடலாம் தான் இருந்தேன். இந்த சீசனுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சிஎஸ்கே மேட்சஸ்க்கு. நம்ம போன சீசன் முந்தின சீசன் அந்த மாதிரி சிஎஸ்கே விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே கவர் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வேர்ல்ட் கப் இதெல்லாம் கவர் பண்ணோம். போன வருஷம் தான் நம்ம கிரிக்கெட் மேட்சஸ் எதுவுமே பெருசாக கவர் பண்ணல. ஸோ திருப்பி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்னன்னா ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறோம். இப்போ நம்ம நிறைய ரியாக்ஷன் வீடியோ பார்த்துப்பீங்க. ஒரு ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் வீடியோ போடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது சாங்குக்கு ரியாக்ஷன் வீடியோ போடுவாங்க. நம்ம இந்தியன் சாங்ஸ்க்கு ஃபாரினர்ஸ் ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஹைலைட்ஸ் சிஎஸ்கே மும்பை மேட்ச் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நான் ஆக்சுவலா அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சாலுமே ரிவ்யூ போடலாம் தான் நினைச்சேன். பட் ஆக்சுவலா நான் டிராவல்ல இருந்தேன். அன்னைக்கு நைட்டு தான் வந்த மேட்ச், சண்டே நைட்டு தான் ஊருக்கே வந்தேன். நான் வெளியே ஊருக்கு போயிருந்தேன். அந்த பிளாக்ஸும் வருது நம்மளுக்கு. இப்போ அந்தமான் சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சீரீஸும் உங்களுக்காக வருது. இப்போ நம்ம ரியாக்ஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நிறைய சேனல் நீங்க பார்த்து இந்த சீசன்ல சிஎஸ்கே விளையாடுற ஒரு 14 மேட்சுமே இந்த மாதிரி ஹைலைட்ஸ் வச்சு ரியாக்ஷன் வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம இப்போ லேப்டாப்ல ஹைலைட்ஸ் பிளே பண்ண போறோம். எங்கெல்லாம் நல்லா பண்ணாங்க, எங்கெல்லாம் கோட் அவுட்டாங்கன்னு சொல்றேன். ஆரம்பிப்போமா? போன சீசன் நிறைய டாஸ் தோத்துட்டு இருந்தார் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த டைம் முதல் மேட்சே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல டிசிஷன். ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். டெவான் கான்வே ஆடுவார் நானும் பார்த்தேன். அதான் சொல்றாங்க அங்கேயும் டெவான் கான்வே இல்ல, ராகுல் திரிபாதி தான் வந்தார் ஓப்பனிங். ஏதோ ஒரு புது மூவ் போல. மும்பை இந்தியன்ஸ் ஒரு நல்ல கடப்பார சைடு தான். ஆனா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு. கேப்டன் ஹர்திக் பாண்டியா இல்ல, சூர்யா தான் கேப்டன் பண்ணாரு. அதுக்கப்புறமா பும்ராவும் இல்ல. கலீல் அகமது ஒரு நல்ல பிளேயர், அவர் எடுத்தாங்க. தீபக் சகாருக்கு பதிலாக அவர் எடுத்தாங்க. தீபக் சகார் நம்ம ஆளு அங்க போயிட்டாரு. ஆக்ஷன் எல்லாமே நடக்கிறதா செய்யும் ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்ல. ஃபர்ஸ்ட் ஓவரே ரோஹித் சர்மா அவுட்டுங்க. அவர் சொன்னாங்க அவர் என்ன பிராக்டிஸ்க்கே வராம ரொம்ப நாள் மால்தீவ்ஸ்ல இருந்தாருன்னு. ஆனா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்பதான் ஜெயிச்சிருக்காரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நீங்க வந்தாரு. அவர் ஐபிஎல்லே பிராக்டிஸ் தான் எடுப்பாரு. ஐபிஎலுக்கு எது தனியா அவர் பிராக்டிஸ் பண்ணணும்னு. ஸோ இதை பிராக்டிஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வர இங்கிலாந்து சீரீஸ்லாம் நிறைய வருது. அதுக்கெல்லாம் ஐபிஎல் ஃபுல்லாவே பிராக்டிஸ் எடுப்பார் தலைவர். ஆனா அதிக டக்குன்னு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. நடக்கும் இந்த மாதிரி சில நேரம். வில் ஜாக்ஸ், ரிக்கில்டன். இப்ப ஹர்திக் பாண்டியா நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாங்கன்னா ரிக்கில்டன் போவார்னு நினைக்கிறேன். ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் நினைக்கிறேன். பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சாம் கரன் எதுக்கு எடுத்தான்னு தெரியல. பதிரானா மிஸ் பண்ணேன். மேபி அவே கேம்ஸ்ல விளையாடலாம் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தான் நாதன் எலிஸ் எடுத்தாங்க. பிளேயிங் லெவன் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. இந்த பிளேயிங் லெவனோட தான் ஒரு 4-5 மேட்ச் போவாங்க. நம்ம முதல் மேட்சே நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் பார்த்தா இவருக்கு பதில் இவர் கொண்டு வரலாமே, அவர் பதில் இவர் கொண்டு வரலாமே, எனக்குமே தேவான் கான்வே எங்கேயாவது கொண்டு வரலாமே தான் இருந்துச்சு. கலீல் அகமது இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காரு. செமையா போட்டாரு பவர் பிளேல. 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க கலீல் அகமது. அகமது பிரதர்ஸ் நல்லாவே பண்ணாங்க. யாருன்னு சொல்றேன்னு பாத்தீங்களா? நம்ம கலீல் அகமது, நூர் அகமது. ஒரு கேட்ச் டிராப் இங்க. பதிலா நெக்ஸ்ட் மேட்ச் பதினா வரலாமா? நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் வச்சிருந்தேன்னா நாதன் எல்லிஸ்க்கு பதிலா தேவான் கான்வே சாம் கரன் பதிலா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் அன்சுல் கம்போஜ் ஒருத்தர் இருக்காரு, அவரை கொண்டு வரலாமா? ஆனா பாப்போம். ஒரு 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க. அஸ்வின் ரொம்ப நாள் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்ங்க. 10 வருஷத்துக்கிட்ட ஆச்சு அவரு. அஸ்வின் பின்னாடி நம்ம ஸ்டெம்ஸ் பின்னாடி நம்ம தலை தோனி. டிஜே செம வைப் போட்டு விட்டாரு. அந்த ஏதோ ஒரு பாட்டு முரட்டு கால படத்துல பிறந்த ஊருக்கு பெருமை சேரு அந்த பாட்டு. மேட்ச்ல யோகி பாபுலா வந்திருந்தாரு. நான் மேட்ச்ல ஒருத்தரோட கமெண்ட்ரி மிஸ் பண்ணேன். யாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் மிஸ் பண்ணீங்களா? ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி. சீக்கா ஆர்ஜே பாலாஜி. நான் கமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல தான் பார்ப்பேன். இப்ப என்னன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜியோவும் சேர்த்து 2 பேருமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரு கேட்ச் டிராப் அஸ்வின், திலகன், சூரியகுமார் யாதவ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க.
எனக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து திலக் வர்மா வந்து ரொம்ப லேட்டா வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் இந்தியாக்கே நம்பர் 3ல வராரு, இங்க நம்பர் 5ல வந்தாரு. கொஞ்சம் முன்னாடி வந்து ஆளா நல்ல பேட்ஸ்மேன், நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இப்ப பேக் டு பேக் இந்தியாக்கே T20 செஞ்சுரிலாம் அடிச்சாரு. பிச்சு வந்து பழைய பிச்சு மாதிரி மாறிடுச்சு. போன சீசன் கூட பிச்சு வந்து 200+ கேம்லாம் வந்துச்சு. இந்த டைம் வந்து சேப்பாக்ல ஆவரேஜ் ஸ்கோரே 180 170 தான் வரும். அதே பெரிய டோட்டலா இருக்கு. மற்ற டீம்ஸ்லாம் வந்து அசால்ட்டா 280 அடிக்கிறாங்க. இது வந்து பழைய அந்த விண்டேஜ் லுக்ஸ் தருங்க. ஒரு 150 ஒரு லோ ஸ்கோரே வந்து ஒரு த்ரில்லிங்கா போச்சு. கடைசி வரைக்கும் சிஎஸ்கேவும் பேட்டிங்குமே 20 ஓவர் இருக்கு. நான் வந்து ஒரு 17-16 ஓவருக்குள்ள முடிப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் இழுத்தாங்க. 100 அகமது பாராட்டி ஆகணும். அவர் 100 இல்ல கோயினூர் வைர மாதிரி செமையா பண்றாரு. ஒரு LBW அவுட் ஆகி போனாரு திலக் வர்மா. நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அனிருத்லாம் அவரோட ஓப்பனிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதை நான் மிஸ் பண்ணேன், லைவ் மேட்ச் பார்க்கல. அப்புறம் அங்கங்க ரீல்ஸ்ல தான் பார்த்தேன், டிராவலர் இருந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு ஈவினிங்கா தான் கிளம்பணும். ஒரு 3 o'clock நான் இருந்த ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வரும்போது 8 o'clock மேல ஆயிடுச்சு. ஒரு செம ஸ்டம்பிங் பண்ணார் நம்ம தலை இன்கேப்டு விக்கெட் கீப்பர் தீபக் சகர். செம கான்ல இருந்திருக்காரு நினைக்கிறேன். போட்டு பிரிச்சுட்டாரு. கடைசியில ஒரு 10 to 15 ரன்ஸ் அதிகம் தான். அவரால் முடிஞ்ச நானும் ஒர்த்து தான்டா அப்படின்னு காமிச்சாரு. சாட்னர் தீபக் சகரை பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வளர்த்த கடா முதுல பாயுதேன்னு வாங்கல, அது மாதிரி இருந்துச்சு. ரெண்டு போல்ட் எல்லாம் பேட்டிங் வந்தாரு. கடைசி வரைக்கும் அவங்க வந்தாங்க. 9 விக்கெட் விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். தீபக் சகர் கலீல் அகமது அடிக்கும் போது எனக்கு பதிலாக தானே இவர் எடுத்தீங்க அப்படின்னு. ஆனா தீபக் சகருக்கு நம்ம ட்ரை பண்ணோம். 9 கோடி பர்சன் இல்லாத போது ட்ரை பண்ணோம். அப்புறம் மும்பை எடுத்துட்டாங்க. தீபக் சகர் ரோல் தான் பவுலிங்ல பண்ணிட்டு இருக்காரு. கலீல் அகமது அவர் பிளேலையும் போடுறாரு, டெத்லையும் இப்போ போட்டுட்டு இருக்காரு. 10 பால் விக்கெட் எடுத்தாரு. ஆனா தீபக் சகர் செமையா பேட்டிங் ஆனாருங்க. கடைசியில ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் டோட்டல் கொண்டு போனார் அவங்க டீம். பவுலிங்கும் ஸ்டார்டிங்ல நம்ம சென்னைக்கு ராகுல் திரிபாதி விக்கெட் எடுத்தாரு. அடுத்த இன்னிங்ஸ்ல வரும். இப்போ முடிய போகுது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய போகுது. 155 அடிச்சாங்க. இந்த டார்கெட் நான் ஆக்சுவலா நினைச்சேன் ஒரு 17 ஓவருக்குள்ளே அடிங்கப்பா, ரன் ரேட்டு கூடும். நம்ம மொத மேட்ச்லயே பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தா நல்லா இருக்கும். இப்போ RCB ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அடுத்த மேட்ச் அந்த RCB-யோட தான். மும்பையை வந்து முடிச்சாச்சு. இப்ப RCB வந்து ஆக்சுவலா மும்பை CSK தாங்க ரைவல்ஸா இருந்தாங்க. RCB அந்த ஒரு மேட்ச் அன்னைக்கு நம்ம பிளே ஆஃப்ஸ் எடுத்து விட்டாங்க. அவன் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அன்னைக்கு மே 18 இந்த மார்ச் 28 நமக்கு யாருன்னு காமிக்கணும் உங்களுக்கு சார் நம்ம தீபக் சகர். நான் ருத்ராஜ் ஓப்பனிங் வருவார் நினைச்சேன். பட் வந்து அவர் வந்து இந்தியன் டீம் நேஷனல் டீம் பார்த்தோம்னா ஓப்பனிங் ஃபுல்லா ஹெவியா லோடு இருக்கு. திலக் வர்மா நம்பர் 3ல இருக்காரு. இப்ப நம்பர் 3க்கும் காம்படிஷன் இருக்கு. கிஷான் இருக்காரு, திலக் வர்மா இருக்கு. அவர் ட்ரை பண்றாரு ருத்ராஜ். நான் நம்பர் 3க்கு ட்ரை பண்றேன். எல்லா பொசிஷன்லயும் எல்லா பேட்டிங் ஆர்டர்லயும் ட்ரை பண்றாரு. போன சீசனுமே ரகானேவும் ரச்சினும் ஓபன் பண்ணிட்டு இவர் நம்பர் 3ல ஒரு சில மேட்ச் ஆடினாரு. இன்னைக்கு நம்பர் 3ல நல்லா பண்ணாரு. ஒரு 50. தீபக் சகர் விக்கெட் எடுத்து செம அக்ரஷன். ராகுல் திரிபாதி வந்து அவர் டாப் 4க்குள்ள எங்கனாலும் ஆடலாம். ஆனா ஓப்பனிங் ஆட வச்சாங்க. அவர் நம்புறாங்க போல. எனக்கு இவர் இப்பதான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இதை சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் என்னன்னா, இவர் வந்து கடைசி வரைக்கும் வச்சு ஒரு சீசன் ஸ்டேன் மார்ச் ஃபைனல்ஸ்ல அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. சீசன் ஃபுல்லா சொதப்புவாரு. அது மாதிரி இவர் தொடர்ந்து பேக் பண்ணாங்கன்னா இவர் பெருசா டெலிவரி பண்ணக்கூடிய ஆள் தாங்க. ஒரு சீசன் KKR-க்கும் நம்ம CSK-க்கும் ஃபைனல்ஸ் 2021 நினைக்கிறேன். அந்த சீசன்ல ராகுல் திரிபாதி நம்மளுக்கு எதிராக கொஞ்சம் நல்லா பண்ணாரு. இன்ஜுரினால அப்புறம் திருப்பி சரியா பண்ணல, தோத்தாங்க. கைக்வாட் ரச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்லா கண்டினியூ பண்றாங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபார்மை கண்டினியூ பண்றாரு. அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியே விளையாட வரான்னு இருந்துச்சு. இடையில வந்து ஒரு கண்ணில் எல்லாம் அடிபட்டுச்சு. இங்க பாகிஸ்தான்ல விளையாடும் போது மேட்ச் பவர் பிளே நல்லா ஆடினாங்க சென்னை. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் சொதப்புனாங்க. ஸோ CSK-யோட கன்சர்னே வந்து என்னன்னா வந்து மிடில் ஆர்டர் தான். மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஓவர் டிபெண்ட் தான் டூபே மாதிரி தோணுது. அவர் ஒரு 6 அடிச்சு அவுட் ஆனார் மிடில் ஆர்டர்ல. அதுக்கப்புறம் தீபக் கூட அவர் வந்து
முன்னாடி நல்லா இருந்தாங்க. இப்ப சிஎஸ்கேல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஒரு காலத்துல நல்லா இருந்த பிளேயர்ஸ் தான். இப்ப வந்து அவங்க ஃபார்ம் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. விஜய் சங்கர் இருக்காரு, இன்னும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஓப்பனர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். டாப் 3 அந்த மாதிரி டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. சான்காரனை பெருசா நம்பணும். அவர் வந்து ரீசெண்டா இப்ப யுஏஇ லீக்ல கூட நல்லா பண்ணாரு. ஆனா இங்க வந்து ஒரு கேட்ச் விட்டாரு. அவர் ஆடின ஷாட்டும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அங்க மும்பை இந்தியன்ஸ்ல வந்து புது பவுலர் யாரு ஒருத்தர் வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் புத்தூர் 24 வயசு, எனக்கு 23 சம்திங், அவருக்கு 24. ஒரு நல்லா பண்ணாரு, முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஒவ்வொரு சீசனும் யாரையாவது ஒரு டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. சிஎஸ்கே இருந்தாலும் பழைய பிளேயர்ஸ் எடுத்து ஏதாவது பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்க யங்ஸ்டர்ஸ் எடுத்து இந்தியன் டீம் அனுப்புறாங்க. 2 டீம்ஸுமே நல்லா பண்றாங்க. சாதாரணமான விஷயம் இல்ல, 2 டீம் 5 கப் அடிச்சுட்டாங்க. பில் ஜாக்ஸ் எல்லாம் பவுலிங் போட்டாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம சென்னையிலுமே ருத்ராஜ் போன சீசன் ஃபுல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் நம்ம வராரு. அப்புறம் தான் யாரோ சொல்லிருக்காங்க, தம்பி சேப்பா டச் பண்ண சஜஸ்ட் பண்ணுப்பாங்க. அப்படி இருந்துமே ஜடேஜா வந்து 4 ஓவருமே போடல, எனக்கு 3 ஓவர் தான் போட்டாரு. 100 அகமது நல்லா போட்டாரு, அஸ்வின் போட்டாரு. இன்னொரு ஓவர்ஸ் இப்ப பார்ட் டைமா வந்து அந்த காலத்துல வந்து ரெய்னாலாம் போடுவாரு. ஒரு இங்க இவங்க ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுக்கலாம், வில் ஜாக்ஸே போடும்போது ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுக்கலாம். அவர் ஓடி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பவுலிங் போட்டாரு. ஒரு ஓவர் தள்ளி விடலாம். மொயின் அலிக்கு போன சீசன் 1 ஓவர் 2 ஓவர் தந்த மாதிரி இவருக்கும் தரலாம், ரச்சின் ரவீந்திராவுக்கு தரலாம். தீபக் கூட பவுலிங் தரலாம், பேட்டிங் பண்ணாட்டியும். ரச்சின் ரவீந்திரா ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு. அப்புறம் விக்னேஷ் புத்தூரா தீபக் கூட விக்கெட் எடுத்தாரு. அவர் வந்து டூபி விக்கெட் எடுத்தாரு, ஒரு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு விக்னேஷ் புத்தூர். ஆனா இப்ப பாத்தீங்க விக்னேஷ் புத்தூர் நம்ம 24 வயசு யங்ஸ்டர்ன்றோம். நம்ம 100 யங்ஸ்டர் தாங்க, அவருக்கு 20-21 வயசு தான். ஆனா வந்து ஒரு 2 சீசன் ஆடி இருக்காரு. போன சீசன் 10 கோடிக்கு ஒருத்தாங்க. கோகினூர் வைரம் எப்படி விலை மதிப்பு இல்லாததோ அது மாதிரிதான் அவரும். கோகினூர் 100. சாம்கரன் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு, அது சொன்னேன். ஆனா ஒரு நோட்டரா அனுப்பலாம், எங்கனாலும் டாப்ல ஒரு மேட்ச்ல ஓப்பனிங் எல்லாம் பண்ணிருக்காரு. முன்னாடி சிஎஸ்கே இருந்தார், பஞ்சாப் போனார், திருப்பி சிஎஸ்கேக்கு வந்தாரு. நல்லா போன மேட்ச் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து கொஞ்சம் பிரஷர் ஏத்துறாங்க. ஆனா ரச்சின் ரவீந்திரா ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ் கடைசி வரைக்கும் நான் அவுட் ஆகாம எடுத்துட்டு போறேன்னு ஆடினாரு. 42 பால் 52, ஒரு ஸ்லோவான நாக்கு தான். பட் இந்த ஸ்கோருக்கு தேவையானது. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்தா ரன் ரேட் எகிரி இருக்கும். ஒரு தேவையான ரன் அவுட் ரச்சின் ரவீந்திராவுக்கும் நம்ம ரவீந்திர ஜடேஜா 2 ரவீந்திராவையும் பார்க்கறது நல்லா இருந்துச்சு பிச்சுல. ஆனா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மொதல் மேட்ச்ல அந்த கம்யூனிகேஷன் அவங்க டீல் பண்ணி ஆகணும். ரன்னிங் இந்த விக்கெட்ஸ்ல இன்டர்நேஷனல் பிளேயர் 2 பேருமே இப்படி ரன் அவுட் ஆறாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் இந்த கமெண்ட்ல சொல்றாங்க, எம்எஸ் தோனி வாப்பா 6 அடிங்கப்பா அப்படின்னு. ஆனா அவர் அதெல்லாம் பத்தி கவலையே பண்ணல. நான் வரேன், 2 பால் பாக்குறேன், நீங்க என்னன்னாலும் கத்திக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, நான் என்னோட கேம் நேச்சுரல் கேம் தான் ஆடுவேன், நல்ல பால்லாம் அடிப்பேன், இல்லைன்னா டொக்கு வைப்பேன் அப்படின்னு. முதல் மேட்ச்லயே அவர் வந்துட்டாரு. நான் வந்து அவர் வர்றது முன்னாடி மேட்ச் முடிஞ்சுட்டு நினைச்சேன். ஆனா அவரும் வந்தாரு, 2 பால் பார்த்தாரு. அப்புறம் ரச்சின் ரவீந்திரா நல்லா பண்ணாரு, ஒரு 6 அடிச்சு முடிச்சிட்டாரு நம்ம தலைவர் ரச்சின் ரவீந்திரா. நல்ல மேட்சா இருந்துச்சு, ஒரு எல் கிளாசிக்கோ. பட் வந்து மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா பும்ரா வந்தா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதான் ரியாக்ஷன் வீடியோ, நம்ம ஹைலைட்ஸ் வச்சு பார்த்தாச்சு. ரொம்ப இப்போ வந்து சிஎஸ்கேலோட வீக்னஸ் வந்து பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. ஸ்ட்ரென்த், அவங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணாங்க, ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணாங்க. மிடில் ஆர்டர் கொஞ்சம் பண்ணணும். அவே கேம்ஸ்ல எப்படி பண்றாங்கன்றதை பொறுத்துன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ வந்து எப்படி இருக்குன்றத உங்களோட கமெண்ட்ஸை வந்து வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற டீம் மேட்ச்ல ரியாக்ஷன் வீடியோ போட மாட்டேன்னா கேட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு 5 மேட்சுக்கும் போடுவோம். ஏன்னா 5 மேட்ச் ஒரு டீம் வந்து ஒரு கேம்ல வந்து 2 டீம் விளையாடுவாங்க, 10 டீம்ஸுமே விளையாண்டுப்பாங்க ஒரு ரவுண்ட். இப்போ இன்னையோட ஒரு ரவுண்டு முடியுது. அந்த மொத்தமா 5 மேட்சுக்கான இதை வந்து நான் எடுத்து வரேன். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சன்ரைசர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க, இஷான் கிஷன் எல்லாம் நல்லா பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் டெல்லி ஒரு மேட்ச் த்ரில்லிங்கா போச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம். கிரிக்கெட் உங்களுக்கு பாக்குறது, லைக் பேசுறது, கேட்கறது, கிரிக்கெட் பத்தி கேட்கறது, இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. See you in another video. Tata, bye bye.